Hi friends, welcome to Zeenath'sworld. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பண்ண போற ரெசிபி சூப்பரான ஸ்பைசியான மட்டன் கறி தான் இன்னைக்கு பண்ண போறோம். இது எப்படி ஈஸியா டேஸ்டா சிம்பிளா பண்றதுன்னு உங்களுக்கு சொல்லி தர போறேன். இப்போ நம்ம எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் மட்டன் ஒரு 1/2 kg எடுத்து வச்சிருக்கேன். இதை சின்ன சின்னதா இந்த சைஸா கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நான் கழுவி க்ளீன் பண்ணி ரெடியா வச்சிருக்கேன். அதுல நம்ம 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா பெரட்டிடலாம். பெரட்டி ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க, ஊறட்டும். அதுக்கப்புறமா நம்ம இதை குக்கரில் போட்டு நிறைய தண்ணி ஊற்றாதீங்க, ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி போதும். ஊற்றிட்டு ஒரு 4-5 விசில் போட்டு வேக வச்சு எடுக்க போகிறோம். இப்போ வேக வச்சு எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள், கறி நல்லா வெந்துருச்சு, கரெக்டான பதத்துக்கு வெந்திருக்கு. இப்போ நம்ம மசாலாவை அரைச்சிடலாம். இங்கே அடுப்பில் பேனில் 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் மிளகு, 1 ஏலக்காய், 1 பட்டை, 1 கிராம்பு, இது கூடவே கருவேப்பிலை ஒரு கையளவு போட்டுக்கோங்க. இந்த கருவேப்பிலை தான் ரொம்ப சூப்பரான நமக்கு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நம்ம லேசாக வதக்கிடலாம். இப்போ நல்லா வதக்கினோன்னு இப்போ இதை ஆற விட்டுட்டு மிக்சியில் நம்ம நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ நான் இங்கே அடுப்பில் பேனில் ஒரு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சோன்னு பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி இதில் போட்டுருவோம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. ஏற்கனவே நம்ம மட்டனில் கொஞ்சம் போட்டிருக்கோம், பார்த்து போட்டுக்கோங்க. இப்போது ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகட்டும், நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை ஆகணும். இது நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிடுவோம். இப்போ இதில் மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், இப்போ இதை நல்லா வதக்கிடலாம். காரம் உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. நம்ம மிளகு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கோம், கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம வேக வச்சிருந்த அந்த மட்டனை இதில் போட்டுடலாம். தண்ணி கம்மியாக தான் இருக்குது, நல்லா வத்துற வரைக்கும் நம்ம வேக விட்டு எடுத்துடலாம். இப்போ நம்ம ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டுருவோம். இப்போ தண்ணி நல்லா சுண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அதில் பச்சை மிளகா 2 பாதி பாதியாக கட் பண்ணி போட்டுருங்க. அது கூடவே நம்ம பவுடர் பண்ணோம்ல அந்த மசாலாவை இதில் போட்டுடலாம். நல்லா கம கமன்னு வாசம் வருது, சூப்பரான டேஸ்டாக இருக்கும். இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் நம்ம நல்லா வதக்கிடலாம். இப்போ நல்லா எண்ணெய் படர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான ஸ்பைசியான மட்டன் கறி ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்திக்கு, பூரிக்கு, இடியாப்பத்துக்கெல்லாம் இந்த கறி சூப்பராக இருக்கும். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. கடைசியாக கொத்தமல்லியை தூவி விட்டுருக்கேன். இதை இன்றைக்கே ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட் எனக்கு அனுப்புங்க. தேங்க்யூ.